வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய பீடத்திலே நாங்கள் இந்த நேரம் இணைந்தவராயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யாக்கோபு என்கிற புஸ்தகத்துல சொல்கிற பிரகாரம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி விசுவாசத்தோட ஜெபத்தை செய்வார்கள். விசுவாசத்தோட ஜெபத்து நிமித்தம் இனியாலி ரட்சிக்கப்படுவான். இந்த மாதம் 25ஆம் தேதி இந்த வாய்ப்பானது உங்கள் எல்லோருக்குமாய் இடத்தில் கிடைக்கும்படி காலை 9:30 மணி கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய குணமாக்குதலுக்காக, விடுதலைக்காக, உட்புற பலனுக்காக நீங்கள் ஒருவேளை பல இடங்களில் முயற்சி செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலானதை பெற்றுக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய விசுவாசத்தை எங்களோடு இணைப்பீர்களே ஆனால் மிக நிச்சயம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபம் வினியாலியை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிறவராய் இருந்தால் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவையினுடைய ஒரு பகுதியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் முற்றிலும் இலவசமாய் பெற்றுக் கொள்ள முடியாது. எங்களோட குண்டனைகள் மறக்க வேண்டாம். இந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு குண்டனைகள். தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. வணக்கம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்க பார்த்த இந்த வீடியோ பிரகாரம் மிக நிச்சயமாய் இந்த மாதம் 25ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லோருமே சீனாய் மலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எண்ணெயிலிருந்து ஒரு சிறு பாட்டிலானதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படும்படியாக தேவன் கடந்த காலங்களில் மட்டுமல்ல, தேவன் இந்த நாட்களிலும் அதி அற்புதமான காரியங்களை இந்த செய்கிறவராய் இந்த இருக்கிறார். சென்ற வருடங்கள் மக்கள் அப்படியாக எண்ணெயை பெற்றுக் கொண்டவர்கள், மேலும் ஆலயத்திற்கு இந்த தலைவர்கள் வந்த பொழுது இந்த வார்த்தை நீங்க கேட்ட பிரகாரம் விசுவாசத்தோடு அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்திலிருந்து தேவன் எப்படியான பதில்களை இந்த கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவன் ஒருவருக்கு மட்டுமல்ல, தேவன் தன்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்குமே அதிசயங்களை செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க சரியா இந்த நேரம் எப்படியான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். மருத்துவர்களிடத்திலிருந்து நீங்க கேட்ட அந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தை நொறுக்கினதா இடத்துல இருக்கலாம். உங்களுக்காகவும் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரை குறித்தோ நீங்க இந்த இடத்துல மிக மோசமான சூழ்நிலையில் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இதுதான் நிஜம். நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? இப்படியான ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கிறேனே, நான் என் குடும்பத்தாருக்கு எப்படியா இடத்துல உதவ முடியும்? உங்களுடைய கைகள்ல, என்னுடைய கைகள்ல இது கூடாமல் இடத்துல போகலாம். ஆனா தேவன் மீது யார் ஒருவர் தன் விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தினுடைய பதிலானது இடத்தில் கேட்கிறவரா இருக்கிறாரோ, தேவன் இன்றும் அதி அற்புதமான காரியங்களை செய்கிறவரா இடத்துல இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு தருணத்திலே ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் அப்படியே கேட்டான், இயேசுவே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு தன்னுடைய கரங்கள் ஈட்டி அவனை தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும். இன்றும் அதே இயேசுவானவர் தான் உங்களுடைய வாழ்க்கையும் வழி நடத்த விருப்பம் உள்ளவராய் இடத்தில் இருக்கிறார். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபர் தேவனை ஒரு காலத்திலே நம்பாதவராய், தன்னுடைய பல சூழ்நிலைகளில் இந்த தேவனுடைய வழிகளில் இந்த மறுதளித்தவராய் கூட இருந்தார் என்று சொல்லலாம். ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுது, தேவன் மீது தன் விசுவாசத்தை வெளிப்படுத்திய பொழுது தேவன் இவருக்கும் அதிசயம் செய்தார். இந்த நபருடைய குணமாத்தல், இந்த நபருடைய மாற்றம், தேவனுடைய வல்லமையை இவர் எப்படியாய் பெற்றார்? இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. வணக்கம். என் பேர் சுலோச்சனா. நான் குருகுப்பேட்டையிலேருந்து வரேன். நான் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என் காலு ரொம்ப வலி. ஆனா வேலையில எனக்கு கொஞ்சம் சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த சுளுக்கு போய் காலே வேலை செய்யல. எத்தனையோ டாக்டர் கிட்ட போனேன். அப்புறமா ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு சொன்னாங்க, "அம்மா இந்த எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணிக்கோமான்னா." நான் நம்பவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணேன்னா எனக்கு பாஸ்டர்னாலே பிடிக்காது. பிடிக்காது. ஆனா நான் சொல்லியிருப்பேன், யாரும் உள்ள சேர்க்காதம்மா. அவங்க நம்ம ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம கிட்ட இல்ல." அப்படின்னு சொல்லுவேன் நானு. அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு,
எனக்கு எதுவுமே தேவையில்லம்மா. அந்த காணிக்கை வந்து நீ கடவுளுக்கு போடுமா. நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். நீ சர்ச்சுக்கு வந்து பாரும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட நான் ஒரு மாதிரியா சொல்லுவேன். ஆனா வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா அவரு வந்து ஜெபம் பண்ணாரு. "இந்த எண்ணெய் தேய்ச்சுக்கோம்மா, உனக்கு சரியாயிடும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த எண்ணெயில என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. "இல்லம்மா இந்த எண்ணெய் நீ தேய்ச்சு விடு. இது வந்து சாதாரண எண்ணெய் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அவரு வந்து ஜெபம் பண்ணாரு. அவரு இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா அவரு போன உடனே மறுபடியும் கால் அதே மாதிரி ஆயிடும். போக அது காலே சுத்தமா வேலை செய்யல. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த அண்ணா மேல. அந்த அண்ணா ஜெபம் பண்ண நல்லா இருக்குதே! அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் அந்த அண்ணான கூப்பிட்டு, "அண்ணா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஜெபம் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் "நீங்க ஃபர்ஸ்ட்டு சர்ச்சுக்கு வாம்மா" அப்படின்னு சொன்னாங்க. சர்ச்சுக்கா? வருவேன், வருவேன்னு சொல்லி, ஆனா நான் போவே மாட்டேன். சர்ச்சுக்கு போவே மாட்டேன். அதுக்கப்புறமா, "நீ வந்து பாரும்மா, உனக்கு புடிச்சுதுன்னா வா, இல்லன்னா வரவே வராத" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஆனா அங்க போன உடனே எனக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரியா இருந்தது. புடிச்சிருந்தது அந்த சர்ச்சு. அதுக்கப்புறமா போயிட்டே இருந்தேன். ஆனா கால் அப்படியே தான் இருந்தது. 6 மாசமா அப்படியே இருந்தது எனக்கு. எத்தனையோ டாக்டர் கிட்ட போனேன், செலவு பண்ணேன். ஆனா சரியாவல. "உனக்கு பிபி இருக்குதும்மா, சுகர் இருக்குதும்மா" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா கூட அந்த அண்ணா வந்து ஜெபம் பண்ணுவாரு எனக்கு. ஜெபம் பண்ண கொஞ்ச நாளைக்கே சரியாச்சு. அப்புறமா எனக்கே ஆச்சரியமாச்சு. இந்த அண்ணன் எண்ணெயில என்ன இருக்குது? ஏன் ஜெபம் பண்ண உடனே எனக்கு கால் சரியாச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல எங்க பெரிய அத்தைக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப வயசாச்சு அவங்களுக்கு. உடம்பு ச உடம்பு சரியில்ல, ரொம்ப வயசாச்சு. அதுக்கப்புறமா நான் போய் அவங்களுக்கு மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. மென்டல் மாதிரி ஆயி டாக்டர் சொன்னாங்க, "ஊசி போட்டு அவங்கள சாவடிக்கலாம். எதுக்கு இங்க இருந்தா கூட வேஸ்ட்டு தானே!" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இது ஜெபத்துக்கு இந்த எண்ணெயில ஏதோ ஒரு இது இருக்குது, அற்புதம் இருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன், அந்த எண்ணெய நல்லா தேய்ச்சு விட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண அப்புறமா அந்த ஜெபம் தான் அவங்க காதுல கேட்டுது. அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு போனா, அவங்க டிஸ்சார்ஜே ஆயிட்டாங்க அவங்க. டிஸ்சார்ஜ் ஆயி என்ன கூப்ட்டாங்க. "அம்மா நீ ஜெபம் பண்ண உடனே எனக்கு சரியாச்சும்மா" அப்படின்னு சொல்லி. "என்னாத்த சரியாச்சா?" அப்படின்னு சொன்னேன். "ஆமாம்மா. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நீ ஜெபம் பண்ணது மட்டும் தான் என் காதுல விழுந்துச்சு" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு அந்த எண்ணெயில. அதுக்கப்புறமா எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்ல. ஆந்திரால இருக்கிறாங்க அவங்க. ஆந்திரால இருக்கும்போது அவங்க கூட இறந்துட்டாங்க சுத்தமா. இறந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, "நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் இங்கிருந்து. அவங்க உடனே நீங்க நெல்லூர் கூப்ட்டு போனா அவங்க சரியாயிடுவாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க உடனே நெல்லூர் போயி, அந்த எண்ணெய் தேய்ச்சு, இங்க ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டன்ட் மூலியமா தான் நாங்க ஜெபம் ஃபோன்ல ஜெபம் பண்ணோம். அந்த எண்ணெய் தேய்ச்சு விட்டதுக்கு அப்புறமா, 1 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு சரியாச்சு. ஆனா யாரெல்லாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு கூட நெறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. மிக நிச்சயமாக நீங்க பார்த்த இந்த சாட்சியின் பிரகாரம் தான் இந்த நபர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த விசுவாசத்தினுடைய வழியிலே தேவன் வாக்களித்த வார்த்தை நிஜமாக்கப்பட்டது. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மறைந்து போக அல்லது இந்த இடத்தில் கூடாமல் போக தேவனால் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த நபர் குணமாக்கத்தை பெற்றாங்க. நீங்க உங்க விசுவாசத்தை பயன்படுத்துறீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் உயிருள்ள தேவன் ஆண்டவராக இயேசுவின் இடத்திலே வெளிப்படுத்துகிறவரா இருப்பீங்கன்னா, நிச்சயம் நீங்கள் பதில்களை பெற்றுக்கொண்ட பல மக்கள் மத்தியிலே அடுத்தவராய் இந்த இடத்தில் மாற முடியும். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயமானது இந்த இடத்தில் திறந்ததாய் இந்த இடத்தில் இருக்கிறது. சில நேரம் மக்கள் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க, பாஸ்டர் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்ததா இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும். ஏன்னா நீங்க இந்த இடத்துல சொல்லணும் நான் விரும்புறேன். எந்த நாள் பிசாசானவன் மக்களுடைய வாழ்க்கையை அழிக்காம இந்த இடத்துல ஓய்வெடுக்கக்கூடியவனா இருக்கான். எந்த நாள் பிசாசு மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அவர்களுடைய ஆத்துமாக்களை நரகத்திற்கு கொண்டு செல்ல விருப்பம் இல்லாதவனாய் ஓய்வெடுத்துட்டு இருக்கான். ஒரு நாளும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேலை செய்கிறானே. ஆனால் விசுவாசிக்கிற நாம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் எப்படி இந்த இடத்தில் ஓய்வெடுப்பது? எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் திறந்ததாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்தினுடைய அட்டவணையானது என்ன? நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கும்படியாக
யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜெப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. சரியாக திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் ஆலயம் இந்த வரிசையிலே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் கேட்கலாம், எனக்கு வேறு பிரச்சனையானது இருக்கும், நான் வேறு ஒரு நாள் இந்த இடத்துல வந்தா நீங்க என்னோட பேச மாட்டீங்களா, நீங்க எனக்கு ஜெபிக்க மாட்டீங்களா? மிக நிச்சயமாய் நீங்கள் எந்த நாள் இடத்தில் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் வழி நடத்தப்படும்படியா விசுவாசத்தினுடைய ஜெபத்தையும் விசுவாசத்தினுடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் மாறாதவர். அவருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஒருவேளை நீங்க இப்படியான சூழ்நிலை இடத்துல இருக்கலாம். என்னுடைய கணவர் தவறான பழக்கத்திலே இருக்கிறார், குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார், அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்துல யாரேனும் ஒருவர், நீங்க பல முயற்சிகள் எடுத்தீங்க, பல செயல்களை செய்து பார்த்தீங்க. இந்த நாள் வரையும் எந்த மாற்றமும் இந்த இடத்துல இல்லை. இந்த நாள் வரையிலும் எந்த விதமான பதிலும் முன்னேற்றமும் இந்த இடத்துல இல்லை. நீங்க ஒருவேளை சோர்ந்து போனவராய், அல்லது நீங்க உங்க குடும்பத்தார் நிமித்தம் சலித்து போனவராய் கூட இருக்கலாம். என் கணவர் மாற மாட்டார், என்னுடைய பிள்ளை மாற மாட்டாங்க, என் குடும்பத்தார் மாற மாட்டாங்க. இதுதான் உங்களுக்குள்ளாக பிசாசானவன் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையானதாக இருக்கலாம். ஆனா இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய சாட்சியை கவனிங்க. ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன் ஒரு நாள் நான் சொல்றேன்? ஏன்னா அது கடந்த காலத்தை நான் குறிப்பிடுகிறேன். ஆனா இங்கு இந்த நேரம் தேவன் இவருக்கு இந்த இடத்தில் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவராய், இவரும் இவருடைய மனைவியும் இவருடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பிரசன்னத்திலே எந்த விதத்திலே ஆசீர்வாதத்தை இந்த கைப்பற்றினவராய் இடத்தில் இருக்கிறார். தேவன் இந்த மாற்றத்தின் பதிலை இவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாக இந்த செய்திருக்கிறார். நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. என தேவன் மாறாதவர். தேவன் மாறாதவர். நீங்க யார் உங்க பிரச்சனையை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ மக்களை கவனிங்க. நீங்க தனியாக போராட வேண்டியதில்லை. நீங்க தனியாக போராட வேண்டியதில்லை. நீங்க இந்த இடத்துல இந்த சோழனையை தேவனிடத்துல ஒப்படைப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுக்கான வழிகளை கொடுக்க முடியும். இந்த வழிகளிலே நீங்கள் மிக நிச்சயமாய் வித்தியாசமானது இந்த இடத்தில் பார்க்க முடியாது. மக்களே, இந்த எண்ணெயினுடைய அபிஷேகத்திலே ஒரு நபர் இந்த இடத்தில் தேவனுடைய பதில பார்த்தார். மற்றொரு தேவனுடைய வார்த்தையிலே, மற்றொருவர் தேவனுடைய வல்லமையான அதிகாரத்திலே ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் விசுவாசத்தை தன் வழிகளில் தேவனிடத்திலே காண்பிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கான கதவுகளை திறக்கிறார். நீங்க பார்க்க போகிற இந்த நபர்களுடைய வாழ்க்கையிலும், இவருடைய திருமணத்திலும், இவருடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட ஆவிக்குரிய விதத்திலும் எல்லா வழிகளிலும் தேவன் எப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே நான் துபோகோவில் இருக்கிறேன்.
கோவில் இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. கோவில் இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால் நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்திலே கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தேனால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதைப் போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலை நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலை நாள். நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன் நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன் நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனோ எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவனின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலையில் நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை.
உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமாக எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதைப் பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம், வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி. எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது. நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை. எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிக நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த சாட்சிகளை உங்களிடத்திலே நாங்கள் காண்பிக்கும் பொழுது எங்களுடைய நோக்கம், நான் பேசுகிற வார்த்தையை நீ நம்பாதவராக இருக்கலாம், ஆனா இந்த சாட்சியிலே மாற்றத்தின் பதிலை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டவர்களாய் இவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலை இந்த இடத்தில் பெற்றார்கள், தங்களுடைய சொந்த வாயின் வார்த்தையால் அறிக்கிடும் பொழுது தேவன் எப்படி வேலை செய்கிறார் நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க. எனவேதான் மக்களின் நீங்கள் எந்த நாள் வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் மிக நிச்சயமாய் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு நாள் அட்டவணை என்ன என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். காலை 7 மணி தொடங்கி சில நேரம் இந்த இரவு 9, அதை தாண்டியும் கூட நாங்கள் இந்த மக்களுக்கு உதவியான செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய பதிலை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் இதுல பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் இந்த புதன்கிழமை கூட ஒரு மிக சிறப்பான வேதாகம பாடமானதை நாம் விதத்தில் தொடங்க போகிறோம். நீங்க இதுல வரவேற்கப்படுறீங்க. உங்களுடைய விசுவாசத்திலே உங்களுடைய ஆத்துமாவை குறித்த கவனம் உங்களுக்கு இந்த இருக்குமே, ஆனால் உங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள், உங்களுடைய ஆத்துமாவின் நிலையானது என்ன என்பதை குறித்து யோசிக்கிறவராய், அல்லது நீங்க அந்த நேரத்தை குறித்து யோசிக்கும் பொழுது உங்களுக்குள் பயமும் நடுக்கமும் வரக்கூடியதா இருக்குன்னா தேவன் உங்களுடைய ஆத்மாவை குறித்து கவனமா இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணமானது இது. எனவேதான் இந்த புதன்கிழமையும் கூட இந்த சிறப்பான வேதகம பாடத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க பார்க்க போகிற ஒரு வீடியோவானது நீங்க கவனம் செலுத்தணும் நான் விரும்புறேன். இந்த வீடியோல கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இந்த நீங்கள் யோசிக்கும்படியாக, உங்களை பயமுறுத்தும்படியாக அல்ல, அல்லது நீங்க இந்த குழம்பு முடியாது அல்லது சந்தேகப்பட முடியாது, உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு குறித்து நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது.
தேவன் எந்த அளவிற்கு உங்கள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. எனவே நீங்கள் இந்த வீடியோ விதத்தில் பார்க்கும்போது கேட்கப்படுகிற இந்த ஒரு கேள்வியானதை உங்களுக்குள்ள நீங்க சிந்திச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கான வழிகளை திறக்கும்படியாக இந்த வீடியோவானது நீங்க பார்க்கிற இதே சமயத்தில் உங்க வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரானதை நீங்க இதை தயார்படுத்திக் கொள்ளுங்க. மிக நிச்சயமாய் இந்த வீடியோ பிற்பாடு நாம் ஒன்றிணைய போகிறோம். இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்திலே தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தப்படும்படியாக தேவனானவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்? ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்களாகிய இயேசுவே, என் தேவாதியானவர், என் தேவன், இந்த நாளுடைய நிகழ்ச்சியிலே தொடக்கம் தொடங்கி இந்த நேரம் வரை இந்த மக்கள் கேட்டது பார்த்தது தற்செயலாக இந்த இடத்தில் எதுவும் விதத்தில் நடக்கவில்லை. இவர்கள் இந்த இடத்தில் கேட்டதும் சரி பார்த்ததும் சரி எல்லாமே இந்த மக்களுடைய ஆத்துமாக்கள் மீது நீர் கவனம் உள்ளவராயத்தில் இருக்குது. இவருக்கு, இவருடைய குடும்பத்தாருக்கு, இவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மீதும் நீர் பதிலானதை இடத்தில் கொடுக்கும்படியாக. எனவேதான் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவை இந்த விசுவாசத்தில் இந்த மக்கள் யார் தன்னுடைய பிரச்சனைகளை தனியாக போராடி கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் புரிந்து கொள்ளட்டும். தன்னுடைய சூழ்நிலைகளை உன்னுடைய கைகளில் இந்த இவர் ஒப்படைக்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வழிகளை உன்னுடைய கைகளில் இந்த ஒப்படைக்கும் பொழுது, இந்த சாட்சிகளிலே மக்கள் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திய அதே பிரகாரம் இந்த தேவனை அடுத்த வரிசையில் இவர்களும் சாட்சிகளாய் எடுத்து திரும்ப முடியும். இவருடைய குடும்பங்களும், இவருடைய வீடுகளும், இந்த தேவனுடைய வாழ்க்கையின் வழிகளும் உன் நாமத்தின் மகிமைக்கான ஆசீர்வாதங்களாய் திரும்ப முடியும். எனவேதான் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எல்லாவற்றை உன்னுடையதாய் கைகளில் இருந்து ஒப்படைக்கிறேன். இந்த மக்களுடைய வாழ்க்கையானதை நீர் வழி நடத்துவீராக. இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உன்னுடைய சர்வ வல்லமையான கரத்தை வெளிப்படுத்துவீராக. இந்த விசுவாசத்திலே இந்த மக்கள் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக என் தேவனை இந்த மக்கள் தன் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நீர் மாறாத தேவன் என்பதை காண்பிக்க முடியாது. இந்த விசுவாசத்தில் தன் செயல்களை செய்யட்டும். என் தேவன் இவர்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட சரி, மிக நிச்சயமாய்
தன் விசுவாசத்தில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு படிகளிலும் தேவனின் நீர் அதி அற்புதமான பதில்களை இவர்களுக்கு கை கொடுப்பீராக. இந்த நேரம் என்னுடைய கரங்களை இந்த இடத்தில் உயர்த்துகிறேன் தேவன். இந்த வீட்டையும் இந்த வீட்டாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக என் தேவனை யாரெல்லாம் இந்த இடத்தில் விசுவாசிக்கிறவர்களாய் தங்கள் செயல்களை செய்ய முதற்படி எடுத்து வைக்கிறார்களோ, இந்த முதற்படியிலிருந்து இவர்களுடைய குடும்பம், இவருடைய திருமணம், இவருடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படும். உன்னுடைய பதிலானதை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இடத்தில் காணும்படியாக, உன்னுடைய வல்லமையை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளும்படியாக என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவை இப்பொழுதே இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கை மீதும் உன்னுடைய அதிகாரத்தோடும் ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த இடத்தில் அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவராய் இந்த பதிலை பெற்றுக் கொண்டவராய் சொல்லுங்கள். நன்றி ஆண்டவராகிய இயேசுவே. ஆமென். ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த அதி அற்புதமான விதத்திலே ஆசீர்வதிக்கிறவராகவும் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராகவும் இருக்கிறார். தேவனுக்கு அனுமதியாளர் கொடுங்க. எனவே இந்த நாள் உங்கள் வாழ்க்கை மீது தேவனுடைய மாபெரும் பதில்களை கைப்பற்றுகிற நாளாய், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நாளாய் உங்கள் வாழ்க்கையானது இருக்கட்டும். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக.